Good morning. Welcome to another episode in our YouTube channel. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த ஸ்பெஷல் வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வந்து நமக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 52 வாரம் இருக்கு. இந்த 52 வாரமும் வந்து நம்ம ஒர்க் பண்றோம். ஒரு ஆண்டர்பிரனர்னா வந்து நம்ம பிசினஸ் பண்றோம். ஒரு எம்ப்ளாயர்னா வந்து நம்ம வேலை வாங்குறோம். ஒரு எம்ப்ளாயிக்குனா நம்ம வேலை பார்க்குறோம் இல்லையா? இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் வீடியோல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த 52 வீக்ஸ்க்கு பதிலா நமக்கு 70 வீக்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? How in the world that is possible? Is impossible அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்ற இந்த 10 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், இந்த 10 ஸ்கில்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை மாஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா of course you will also get 70 weeks instead of 52 weeks. வீடியோக்குள்ள போலாமா? நான் இந்த 10 டிப்ஸை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல உள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு வரீங்க. பட் அதுல ஒரு 50% பேர் இன்னும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல. உங்களுடைய சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்றதன் மூலமா வந்து கொடுங்க. கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் பிளஸ் பக்கத்துல ஒரு பெல் ஐகான், நோட்டிபிகேஷன் ஐகான் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணுங்க. எப்பெல்லாம் நியூ வீடியோஸ் நம்ம இந்த சேனல்ல ரிலீஸ் பண்றோமோ அப்பெல்லாம் யூ வில் ஹேவ் அ நோட்டிபிகேஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா வீடியோக்குள்ள டைரக்டா போயிடலாம். இந்த வீடியோஸை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல் யுவர் வாட்ஸ்அப் குரூப்ஸ், டெலிகிராம் குரூப்ஸ், மேபி இன் யுவர் சோஷியல் மீடியா போஸ்ட் ஆல்சோ யூ கேன் ஷேர், அண்ட் தட்ஸ் ஹவ் யூ ஆர் ஆக்சுவலி கோயிங் டு சப்போர்ட் தீஸ் வீடியோஸ். Because we are putting lots and lots of effort to make all these videos. So இது கொஞ்சம் பேருக்கு கிடைக்கிறதுக்கு பதிலாக நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தீராத ஆசை, ஒரு மிஷன் அண்ட் விஷன் எல்லாமே வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறதுல டோட்டல் 10 டிப்ஸ். அதில் நம்பர் 1 டிப் ஆன் டைம் மேனேஜ்மெண்ட், எஸ்பெஷலி 52 வீக்ஸ்லேருந்து 70 வீக்ஸாக எப்படி ஆக்குறது அப்படிங்கிறதுல நம்பர் 1 என்னன்னா உங்களோட டிவி டைமை வந்து கம்மி பண்ணணும். எஸ், உங்களோட டிவி டைமை வந்து கம்மி பண்ணணும். டே இன் அண்ட் டே அவுட் நமக்கு டிவி பார்க்கறதுக்கு டைம் இருக்கா என்ன? Of course, right? Lot of people are there in Netflix, lot of people are watching Amazon. I'm not against it, right? But have a time for it. So ஒரு நாளையில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் டிவியில் இருக்கிறதுக்கு பதிலாக, பிகாஸ் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒவ்வொரு இந்தியனும் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வந்து டிவி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் எந்திரிச்சதுல நியூஸ் பார்க்கறதுல இருந்து நைட்டு தூங்கும் போது வந்து பாலிடிக்ஸ் அல்லது டிபேட் அல்லது ஃபிலிம் பார்க்குற வரைக்கும் நிறைய பேர் இதில் டைமை வந்து ரொம்ப வந்து செலவிடுறீங்க அப்படிங்கிறது சர்வே வந்து சொல்லுது. ஈவன் இஃப் வி ஆர் ஏபிள் டு சேவ் ஜஸ்ட் 1 hour, ஸோ உங்களோட 3 hours டிவி பார்க்குறதுல ஜஸ்ட் 1 hour கம்மி பண்ணீங்கன்னா கூட யூ கேன் சேவ் அ லாட். நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் சேவ் பண்ணணும். தட்ஸ் ஹவ் we are going to get an extra 18 weeks. 52 வீக்ஸ்க்கு பதிலா 70 வீக்ஸ் கிடைக்க போகுது. So number 1 tip, what is it? Turn off your TV just for 1 hour. That is the number 1 tip. So number 2 tip is grouping the projects together. For example, உங்களுக்கு இமெயில் செக் பண்ணணும், வாட்ஸ்அப் செக் பண்ணணும், அப்படின்னா டெலிகிராம் செக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னா do it together. For example, every 1 hour நீங்க மெயில் செக் பண்றதுக்கு பதிலா every 1 hour நீங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமை பத்தி ஓபன் பண்ணி பார்க்கிறதுக்கு பதிலா, for example, say at 12 o'clock I will check all my emails, and maybe in the evening 6 o'clock I will check it again. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிங்குக்கும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் எடுத்து ஆன் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக we will kill our time. ஸோ இதில் நம்ம எவ்வளோ டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 15 minutes வந்து இதில் சேவ் பண்ணலாம். ஸோ the second tip is group the projects together. ஸோ number 3 என்ன அப்படின்னா don't answer the phone. Yes, உங்களுடைய ஃபோனில் வாய்ஸ் மெயில் ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை ஆன் பண்ணி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், in my case, if I want to be productive, I will go offline. I will go in the airplane mode. Maybe switch off the phone itself, right? So அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். If you are not the person who is actually attending the sales calls or the marketing calls அப்படின்னு வந்து சொன்னால், to increase your productivity, to have more time per day, then what you have to do is just switch off the phone. People like Robin Sharma, one of the great authors, right? ராபின் சர்மா வந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் அவரோட ஃபோன் வந்து ஏர்பிளைன் மோட்ல இருக்குமா, when he is in the productivity, when he is writing books or preparing for seminars and all those conferences, right? So if he can do it, why can't we? Right? ஸோ அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுவிச் ஆஃப் த ஃபோன். ஸோ நிறைய பேர் இந்த 79th ஆர்கன் நம்மளோட ஹியூமன் பாடியில ஃபோனை வந்து நம்ம கன்சிடர் பண்றோம்.
frequent on the phone எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய டைம் வந்து நமக்கு கால்ஸ் வருது அப்படின்னு சொன்னா whether it is an income producing call or income reducing call, most of the time consuming. For example, it is a cold call or an irritating call from an insurance company, from a credit card company, from a holiday company, or from a bank, right? So adanal have a productive time by switching off your phone, and that is the third tip. The fourth tip is get up 15 minutes early. Just 15 minutes. I'm not asking you to get up 1 hour early or 2 hours early. I'm not asking you to get up at 4 o'clock or 5 o'clock, right? If you are waking up 7 o'clock, நீங்க 7 மணிக்கு எந்திக்கிறவரா இருந்தீங்கன்னா just wake up at 6:45. For the next 1 month, wake up at 6:45. You can save 15 minutes of your time. 15 minutes of your time you can check your entire emails or you can check your entire WhatsApp. Right? So get up early by 15 minutes. That looks very, very simple but not easy to follow. Sometimes நம்ம இந்த ராக்கெட் சயின்ஸை வந்து ஆக்கிடுறோம். நம்ம வாக்கிங் போகிறது ரொம்ப வந்து சிம்பிள் தான், பட் ஈஸியாக அப்படின்னு சொன்னால் எந்திக்கணும், கியர்ஸ் மாட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்து இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் லைக் சிம்பிள் பட் இட் இஸ் நாட் ஈஸி. பட் யார் இதை டிஃபிகல்ட் ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தான். ஸோ டிசிப்ளின் கிவ்ஸ் ஃப்ரீடம். ஸோ மேக் இட் அ டிசிப்ளின் தட் யூ ஆர் கோயிங் டு வேக் அப் 15 minutes early from tomorrow, right? Number 5. So number 5 tip என்ன அப்படின்னா Zig Ziglar அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு author and he is also a good speaker, a motivational speaker, right? Zig Ziglar, right? He is no more. So அவர் சொல்லும்போது வந்து turn your car or turn your commute into a mobile university அப்படின்னு சொன்னாங்க. Automobile university. How is the world that is possible? For example, if you are driving உங்களோட வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கும் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கும் நீங்க ஏதோ ஒரு maybe a bike, motorbike or maybe a car அப்படி இல்லைன்னா வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நம்ம வந்து போவோம். அந்த டைம் ஃபார் எக்ஸாம்பிள் even if it is half an hour, even if it is 1 hour, அந்த டைமை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்? மேபி நீங்க ஆடியோ புக்ஸ் நிறைய வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். மேபி யூடியூப்பை வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆடியோ மட்டும் வந்து கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்னால் காலையில் நியூஸ் கேட்காம இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாதுன்னா மேபி டியூன் இன் டு யுவர் ரேடியோ, யூ கெட் ஆல் த நியூஸ் அண்ட் சேவ் த டைம். டிவி வாட்ச் பண்ணுற டைமை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டர்ன் யுவர் கம்யூட். உங்களுடைய வண்டியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பஸ்ஸில் நீங்கள் போகிறதா இருக்கலாம், ட்ரெயினில் போகிறதா இருக்கலாம், அல்லது ஃப்ளை பண்ணும்போது யூ டர்ன் யுவர் கம்யூட். உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமை, உங்களுடைய ட்ராவல் டைமை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா effectively use பண்ணுங்க. Mainly you can listen to audiobooks instead of listening to songs, right? We learn something new by turning our car or turning our motorbike into an automobile university, and that is the 5th tip. 6th tip வந்து என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 15 வருஷம் வந்து சாப்பிட்றதுக்குள்ள டைம்லேயே வந்து வேஸ்ட் பண்ணுறானா. How about that? So 6th tip is cut off your eating time. For example, if you are a person who is actually eating for half an hour, right, 20 minutes, 30 minutes, உட்கார்ந்து சாப்பிடுவீங்க அப்படின்னு வந்து சொன்னா, there is nothing wrong in enjoying the meal, but cut it short maybe by 50%. Finish everything within 15 minutes. 15 minutes is more than enough. Even if you spend 15 minutes for breakfast and lunch and dinner, it is going to be a significant 45 minutes to 1 hour in a day. ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் டைம் செலவழிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் நமக்கே வந்து 2 மணி நேரம் வந்து போயிடும் வெறும் சாப்பிட்றதுக்கும் அரட்டை அடிக்கிறதுக்கும் மட்டுமே. ஸோ கட் ஷார்ட் யுவர் மேபி யுவர் லஞ்ச் டைம் டியூரிங் யுவர் ஒர்க் ஹார்ஸ், ரைட்? ஸோ அப்படி கட் ஷார்ட் பண்ணும்போது another 15 minutes ஒரு நாளில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கிடைக்குது. Number 7 is have an assistant, hire an assistant. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய வந்து பார்ட் டைம் அசிஸ்டன்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டு ரிப்ளை டு யுவர் மெயில்ஸ், ரைட்? So for example to do some chores or do some errands, உங்களுடைய for example ஒரு EB பே பண்றதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறதா இருக்கலாம். Instead of you going to these places, you can hire an assistant who can work for you for an hour or 2, maybe 1 hourக்கு வச்சுக்கீங்களேன். 1 hourக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ஹையர் பண்ணுங்க. Every day 5 to 6 நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க. During that time you can ask him to reply to your emails, maybe reply to the letters, or maybe read some news for you, collect some news for you, or maybe deliver some product or deliver some service to the other people. So hire an assistant. By this way ஒரு நாளைக்கு உங்களால வந்து டெஃபினட்டா வந்து 1 hour வந்து சேவ் பண்ண முடியும். அப்படி சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொடக்டிவ் hour extra 1 hour வந்து கிடைக்குது. Isn't it amazing, right? Having 1 hour extra means having 7 hours extra. 7 hours extra in a week is almost equal to a day, which means that you will get an extra 50 days in a year just by saving 1 hour in a day. So the 7th tip is hire an assistant. The 8th one is having a
laser focus, having a sharp focus on the things that you do. எந்த விஷயத்தை பண்ணும்போது வந்து ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணணும். I love this amazing equation, right? Productivity is equal to focus times action. ஸோ ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம என்ன ஆக்ஷன் வந்து பண்ணாலும், எவ்வளோதான் வந்து நம்ம குட்டிக்காரன் அடித்து நம்ம வேலை பார்த்தாலும், ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு வந்து சொன்னால் ப்ரொடக்டிவிட்டி வில் பி ஜீரோ, பிகாஸ் எனிதிங் மல்டிப்ளைட் பை ஜீரோ இஸ் ஜீரோ, ரைட்? ஸோ வி நீட் டு பி ஆன் அ ஹைப்பர் ஃபோக்கஸ் மோட். ஸோ அதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we have to prioritize our task. We have to get rid of all those distractions. நமக்கு வரக்கூடிய அந்த distractions, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபோன் காலாக இருக்கலாம், ஒரு இமெயிலாக இருக்கலாம், ஏதோ என்ன எல்லா டிஸ்டர்பன்சஸ்ல இருந்தும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்தும் நம்மளை வந்து விடுவிச்சுக்கணும். ஸோ அப்போ மட்டும்தான் வந்து நம்மளால ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் யூஸ் த பொமடாரோ டெக்னிக், யூ கேன் யூஸ் ஆப்ஸ் லைக் ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலியமா யூ கேன் கெட் இன் டு ஹைப்பர் ஃபோக்கஸ். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டிஎன்டி மோடுக்கு வந்து போகலாம் ஃபோனில். அப்படி இல்லைன்னா நான் என்னுடைய வீட்டில் அடிக்கடி வந்து சொல்றது என்னன்னா, ஐ எம் கோயிங் டு ஸ்டீல்த் மோட் அப்படின்னு வந்து சொல்லுவேன், தலைமறைவாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட ஹோம் ஆஃபீஸ்லையோ அல்லது நம்மளுடைய ஒர்க் ஆஃபீஸ்லையோ வந்து நம்ம யார் எந்த விதமான விசிட்டர்ஸும் வந்து அலோவ் பண்ண போகிறதில்ல. இட் இஸ் கோயிங் டு பி த மீ மோட், it is going to be the my mode where you can increase your productivity. So the eighth one is focus. The ninth idea is, for example, you are working in an environment where உங்களோட ஆஃபீஸில் வந்து ஒரு 5-6 பேர் அல்லது ஒரு 10 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அவங்களோட ஃபோன் கால்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். சின்ன ஒரு கமெண்ட் கூட வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டி டைம் வந்து ரொம்ப வந்து கட் ஷார்ட் பண்ணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் யூ கேன் கோ டு த ஆஃபீஸ் 30 minutes earlier, or you can actually tweak your time. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னால் யூ கேன் கோ ஹோம் அட் 7 o'clock or maybe at 6:30, ரைட்? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்னொரு 15 minutes 30 minutes வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு நாளும் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் சேஞ்ச் த டைம் ஆன் விச் யூ ஆர் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆன் அ பர்டிகுலர் டே. ஸோ உங்களோட டீமை விட உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைம் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னால் that will actually save you bare minimum 15 minutes டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். And that is the 9th tip. And the 10th and the last tip என்னன்னா வந்து வடிவேல் எப்பவுமே வந்து சொல்லுவார் இல்லையா, எந்த விஷயத்தையும் வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஸோ ஹேவ் அ பிளான் ஃபார் யுவர் டே. த டே பிஃபோர், இந்த முந்தின நாள் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அடுத்த நாளோட பிளான் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு வந்து சொன்னால், நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கும், ரைட்? ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நம்ம எதையாவது ஒன்று செஞ்சு, நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் இருக்காது, நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாழா போகும், நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வீணா போகும். ஸோ நம்ம ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும், நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், டைமை நல்லா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னால் we should have a plan. If you don't have a plan, then we will fail. So failing to plan will actually make you planning to fail. So அந்த மாதிரி இல்லாம you should always have a plan, and that is the 10th tip. You can save close to about at least 45 minutes every day. So இந்த மாதிரி இந்த 10 tips நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, each day we can save minimum 2 hours. So 2 hours a day, which is 14 hours a week. So 14 hours a week அப்படின்னு வந்து சொன்னா close to about 700 plus hours இயர். அப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஒர்க் வீக்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு சொன்னா, க்ளோஸ் டு அபவுட் 18.2 ஒர்க் வீக்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குது. which means so normally we have 52 weeks. உங்களோட காம்படிட்டர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து 52 weeks தான் வந்து கிடைக்கும். whereas if you are productive and if you are following this 10 tips, at least 5, right, you will have an extra 10 weeks, or maybe you can have an extra 18 weeks of your time. 70 weeks work weeks வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், right? I hope you like this video. So இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட பியர்ஸ், உங்களோட டீம்மேட்ஸ், உங்களோட எம்ப்ளாயி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட வந்து ஷேர் பண்ணுங்க. Until next time, it's Mohamed Riaz. Thank you so much for watching. Bye.